குட் பேட் அக்லி எப்படி இருக்கு பாருங்க. ஒரு மேசிவான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. என்னோட எதிர்பார்ப்பே குட் பேட் அக்லி வந்து வில் பி த ரியல் கேம் சேஞ்சர். இப்போ அஜித் சாரை நம்ம இந்த மாதிரி தானே பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹீரோவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். நேற்று வந்த சாங்காக இருந்தாலும் சரி, அதில் அவரே பாடி அப்படி ஒரு டைரக்டரா மட்டும் இல்லாம அஜித் சாரோட ஒரு ஃபேன் பாயா இருந்து அந்த படத்தை கொண்டாடுறாரு. அந்த எனர்ஜி தான் நம்மளை தொத்திக்குது. ஒரு அட்வான்ஸ் புக்கிங்லேயே அந்த 5 நாட்கள் லீவ் இருக்குல்ல, ரெக்கார்ட் பிரேக்கிங் ஓப்பனிங் வரும். இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, இப்போதைக்கு ஓப்பனிங் வெற்றின்றது கேரண்டி. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரணேஷ். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா டைரக்டர், ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், அவார்ட் வின்னிங் கிரிட்டிக் தனஞ்சயன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரணேஷ். டிராகனுடைய வெற்றி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா அமைஞ்சது. அவருடைய 2வது படம் 100 கோடி வந்து அவர் நடிச்ச முதல் படம், அது வந்து 100 கோடியை டச் பண்ணிச்சு. இது 100 கோடியை கடந்து போய்கிட்டு இருக்கு. இது ஒரு மேசிவ் விக்டரி எப்படி பார்க்குறீங்க? 100% வந்து இண்டஸ்ட்ரி வந்து வெல்கம் பண்ணணும்ல. இப்போது இண்டஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி வெற்றிகள் தான் தேவைப்படுது. இப்போ இந்த 3 மாதத்தில் டிராகன் இல்லைன்னா என்ன இருக்கும்? நம்ம வந்து என்னத்தை செலிப்ரேஷனாக சொல்லியிருப்போம். விடாமுயற்சி அந்த பட்ஜெட்டுக்கு அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஓரளவு வெற்றின்னு சொன்னாலும் மிகப்பெரிய வெற்றியை நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரல. அப்போது அந்த படம் ஒரு 300 கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னா நம்ம இந்நேரம் ஒரு பெரிய செலிப்ரேஷன் பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த படம் அந்த பட்ஜெட்டுக்கு அவங்க ஒரு 30-35 கோடியில் எடுத்த படத்துக்கு ஒரு 130-140 கோடி கலெக்ஷன் பண்ணுது. மிகப்பெரிய வெற்றி படமாக மாறுது. தயாரிப்பாளருக்கு பெரிய வெற்றி கொடுக்குது. நடிகருக்கு ஒரு பெரிய நெக்ஸ்ட் லெவல் என்ன சொல்றது எலிவேஷன் கொடுக்குது. டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்குது. இப்படி தானே ஒரு வெற்றி எதிர்பார்க்குறோம். இது வந்து ஒன்ஸ் அண்ட் அவைல் ஒரு படம் கிடையாது. நிறைய படங்கள் அந்த மாதிரி வரணும். அதாவது அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் ஒரு தடவை இந்த மாதிரி மாபெரும் வெற்றி படங்கள் வந்தால் தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். சின்ன சின்ன வெற்றிகள்லாம் இண்டஸ்ட்ரியை காப்பாற்ற முடியாது. அதாவது ஒரு படம் வந்து ஒரு 3 கோடி கலெக்ட் பண்ணிச்சு, 4 கோடி கலெக்ட் பண்ணிச்சு, இதை நம்ம சக்ஸஸாக செலிப்ரேட் பண்ணோம்னா தமிழ்நாடு ஃபுல்லாக 1800 திரையரங்கு இருக்குது. 3-4 கோடி எங்கே பத்தோம்? பர் டே கலெக்ஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா பர் டே இந்த இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஆவரேஜ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா திரையரங்கும் வந்து ஒரு 5 கோடியாவது கலெக்ட் பண்ணணும். 5 கோடியாவது கலெக்ட் பண்ணணும். நான் சொல்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா தியேட்டரும் சேர்ந்து ஒரு 5 கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னா இண்டஸ்ட்ரி பெட்டராக இருக்குன்னு அர்த்தம். புரியுது. தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா தியேட்டரும் சேர்ந்து ஒரு 50 லட்சம் கலெக்ட் பண்ணாலோ இல்லை 1 கோடி கலெக்ட் பண்ணாலோ எப்படி இண்டஸ்ட்ரி நல்லா இருக்க சொல்ல முடியும்? இன்றைக்கி அதுதான் இப்போ இருக்கிற சூழ்நிலை. பல திரையரங்களுக்கு வந்து சேலஞ்சாக என்ன போயிட்டுருக்குன்னா 10% ஆக்குபென்சி 20% ஆக்குபென்சிலேயே ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போது இந்த திங்கள் தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா எப்படின்னா 2 திரையரங்கு இருந்ததுன்னா ஒரு திரையரங்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஒரு திரையரங்கு மட்டும் தான் ரன் ஆகும். 5 திரையரங்கு இருந்ததுன்னா 2 திரையரங்கு ரன் ஆகும். மீதி 3 திரையரங்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 4 நாட்கள் ஓடாது. ஏன்னா ஆக்குபென்சியே கிடையாது. ஸோ இதுதான் இருக்கிற யதார்த்த நிலைமை. ஸோ ஒரு டிராகன் மட்டுமே தமிழ் சினிமா காப்பாற்ற முடியாது. நிறைய டிராகன்கள் வரணுன்றதான் நம்முடைய எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக சார். விடாமுயற்சி வந்து பார்க்கும்போது எதிர்பார்ப்பாக பார்க்கும்போது மக்கள் வந்து ஓகே இந்த அஜித் சாரோட பீக்கா இருக்குமாங்கிறத எல்லாருடைய கேள்வியா இருந்தது. ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணாதான் பிரச்சனையா அமைஞ்சது. அப்படி இல்லை, தவறான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். அந்த கான்செப்ட் அந்த கதைக்கு அந்த படம் என்ன கலெக்ஷன் பண்ணுறதோ அதுதான் பண்ணும். ஒரு யதார்த்தமான சினிமா என்ன கலெக்ட் பண்ணுமோ, யதார்த்தம் ரியலிஸ்டிக்கான ஒரு ஹீரோ, லார்ஜ் தென் லைஃப் ஹீரோ கிடையாது. இப்போ குட் பேட் அக்லி எப்படி இருக்கு பாருங்க. ஒரு மேசிவான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. இப்போ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை அந்த படம் கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த படத்தினுடைய தீம் வேற. அந்த படத்தினுடைய தீமுக்கான கலெக்ஷன் அந்த படம் பண்ணுது. ஆனால் அது பத்தல. ஏன்னா நம்ம ஆடியன்ஸும் சரி ட்ரேடும் சரி அஜித் சார் படம்னாலே மிக பெருசாக எதிர்பார்த்து ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டோம்ல. அவர் படம்னாலே 300 கோடி கலெக்ட் பண்ணோம், 400 கோடி கலெக்ட் பண்ணால் தான் பெரிய வெற்றியாக பார்க்குற ஒரு சூழ்நிலையில் ஒரு 150-160 கோடியெல்லாம் வந்து பத்தாது. அவங்களுக்கு இன்னும் தேவைப்படுது. இப்போ 150 கோடி வந்து பிரதீப் ரங்கநாதன் கொடுக்கலாம். அஜித் சார் வரும்போது 300 கோடி கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது எல்லாமே இந்த எதிர்பார்ப்பெல்லாம் வந்து குட் பேட் அக்லியில் பூர்த்தி ஆகிடும். இன்ஃபேக்ட் என்னோட எதிர்பார்ப்பே குட் பேட் அக்லி வந்து வில் பி த ரியல் கேம் சேஞ்சர். இந்த நியூ இயர் 2025ல மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனையோட ஒரு வருஷம் ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு பிளாக் பஸ்டர் வசூல். அதாவது ஃபர்ஸ்ட் டேவே ஒரு 30 கோடி. அது பிறகு வந்து நான் சொல்றது தமிழ்நாட்டில் மட்டும், ப்ளஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து ஒரு 100 கோடி இல்லை 80 கோடி அந்த மாதிரி ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து ஒரு 100 கோடி கலெக்ஷனு. அது பிறகு வந்து ஓவராலாக ஒரு 300, 400, 500 கோடி அப்படின்லாம் நம்ம வந்து இந்த படத்து மூலமாக எதிர்பார்க்க முடியும். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட்டை கொடுக்கும் இண்டஸ்ட்ரிக்கு. இப்போ இண்டஸ்ட்ரி தேவைப்படுறதே என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இப்போ பார்க்குற ராக்கெட் லான்ச்சர் மாதிரி ஒரு பெரிய ராக்கெட் லான்ச்சர் தேவைப்படுது. அது குட் பேட் அக்லியாக இருக்க தான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக சார். அதாவது அந்த படம் மேலே இப்போ ஒரு படத்துடைய ஃபேன்ஸ் வந்து அந்த நடிகரை கொண்டாடுறதா இருக்கட்டும், செலிப்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், அவருக்கு ஒவ்வொரு போஸ்டருக்கும் ஒவ்வொரு பாடலுக்கும் செலிப்ரேட் பண்ணுறது ஓகே. படத்துடைய டேரக்டரே அதை அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாரு. ஒரு போஸ்டர் வரும்போது, ஒரு வீடியோ வரும்போது, ஈவன் அந்த மேக்கிங்கில் கூட அவர் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறதை பார்க்க முடியுது.
இது எப்படி பாக்குறீங்க சார்? 100% அப்ரிஷியேட் தானே பண்ணணும். ஒரு டைரக்டருடைய படம் தானே. இப்போ குட் பேட் அக்லின்னு வந்து அஜித் சார் வந்து ஃபுல்லாக அவருடைய ஒரு பங்களிப்பு இருந்தாலும் ஃபைனலாக வந்து ஒரு டைரக்டருடைய கிரியேஷன் தான் குட் பேட் அக்லி. அவர் ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணியிருக்காரு, இல்லை 3 கேரக்டர் கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்தந்த ஒரு கேரக்டருக்கும் ஒரு பரிமாணம் ஒன்று பண்ணியிருக்காரு, அதாவது ஒரு டைமென்ஷன் பண்ணியிருக்காரு. அதை ப்ரெசென்ட் பண்ணுறாரு, வேறு வேறு விதங்களில் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இப்போ அஜித் சாரை நம்ம இந்த மாதிரி தானே பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹீரோவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும்போது அதை ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் பிரதிபலிக்கிறார். வெதர் சாங்காக இருந்தாலும் சரி, இப்போ நேற்று வந்த சாங்காக இருந்தாலும் சரி, அதில் அவரே பாடி அப்படி அப்படின்னு கத்துறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது தொண்டைக்கிடியே கத்துறாரு. ஸோ அப்போ எந்த அளவு அவர் வந்து ஒரு ஃபேன் பாயாக இருந்தால் இதெல்லாம் பண்ண முடியும். கண்டிப்பா அவர் ஒரு டைரக்டராக மட்டும் இல்லாமல் அஜித் சாரோட ஒரு ஃபேன் பாயாக இருந்து அந்த படத்தை கொண்டாடுறாரு. அந்த எனர்ஜி தான் நம்மளை தொத்திக்குது. இப்போது ஒரு டேரக்டரே இவ்வளோ எனர்ஜியாக சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும்ல. இந்த படம் பயங்கரமாக இருக்கும், கண்டிப்பாக வந்து மாஸ் கமர்ஷியலாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அந்த ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குறதுல ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ரைட் ஃப்ரம் அந்த டைட்டில் ஆரம்பித்து போஸ்டர்லேருந்து அது பிறகு வந்த ஒவ்வொரு விஷயமே, இன்றைக்கி வந்த சாங்காக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி வந்த பிடிஎஸ் இருந்தாலும் சரி, எல்லாமே பெரிய லெவலில் இந்த படத்துக்கு ஹைப் உருவாக்கியிருக்கு. எந்த அளவுன்னா இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா திரையரங்கும் வந்து ஆல்மோஸ்ட் லாக் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்புறம் வந்து இப்போ பேசிட்டு இருக்கிறது வந்து 19 தேதி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 20 நாட்கள் முன்னாடி ஓகே எல்லா திரையரங்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா திரையரங்கும் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் டேர்ம்ஸை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ராகுல் வந்து அந்த படத்தினுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ரோமியோ பிக்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காரு, 20-25 நாள் முன்னாடி ஆரம்பிச்சிட்டாரு. எல்லார்ட்டையும் என்ன சொல்லிட்டாரு, டேர்ம்ஸ் ஃபைனலைஸ் பண்ணிவிடுவோம், அக்ரிமெண்ட் போட்டுருவோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லா திரையரங்கும் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவு எப்படி பண்ணலாம், எப்படி வந்து இந்த கலெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி ஆடியன்ஸ் இன்னும் பெருசாக வந்து என்னைக்கு ஓப்பனிங் பண்ணலாம், அதாவது அட்வான்ஸ் புக்கிங் என்னைக்கு ஓப்பன் பண்ணலாம். ஸோ எல்லாமே பக்கா பிளானிங்கோட அந்த படம் போயிட்டுருக்கு. அதாவது ஒரு சைடில் தயாரிப்பாளர் சைட்லேயும் டைரக்டர் சைட்லேயும் பக்காவாக போயிட்டுருக்குன்னா, இன்னொரு சைடில் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லையும் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து ரொம்ப அழகாக அதை பிளான் பண்ணி எல்லாருடையும் அக்ரிமெண்ட்லாம் போட்டு, சென்னையில் என்ன ஒன்றா ஒரு மிகப்பெரிய படம் வரும்போது கடைசி நேரம் வரை இழுத்துட்டே இருப்பாங்க. ஆமாம், டேர்ம்ஸ் வரல, ஒத்து வரல, இன்னும் அக்ரிமெண்ட் போடலை அப்படிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இல்லை, எல்லாரும் போட்டாச்சு, எல்லாரும் போட்டு ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் எங்களுடைய க்ரீன் சினிமாவுக்கு நான் வந்து கால் பண்ண உடனே போட்டுங்க சார், ஃபைனலைஸ் சார், கன்ஃபார்ம் சார், நம்ம ஏற்கனவே பண்ணல சார் அந்த டேர்ம் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், தலைவா அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இல்லை சார், இந்த டேர்ம்ஸ் நீங்கள் கொடுத்தாகணும், ஏன்னா இந்த படம் மிகப்பெரிய படம், நான் பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்கேன், எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னாரு. ஸோ பேசிக்கலி எல்லாமே எல்லா திரையரங்கும் சரி பரவாயில்ல, இவ்வளோ எதிர்பார்ப்பில் ஒரு படத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மூடுக்கு வந்துட்டு எல்லாரும் சைன் பண்ணிட்டாங்க. பெரிய பெரிய திரையரங்கு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் சைன் பண்ணியாச்சு அக்ரிமெண்ட்லாம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, ஓப்பனிங் அநேகமாக அவங்க புக்கிங் ஓப்பனிங் வந்து 10 நாள் முன்னாடி ஆரம்பிப்பாங்க நினைக்கிறேன். ஓகே, 10 நாள் முன்னாடியே, அதாவது இந்த 31ஆம் தேதியே இருக்கலாம். அது பிறகு பாருங்க, ஒரு அட்வான்ஸ் புக்கிங்லேயே அந்த 5 நாட்கள் லீவ் இருக்குல்ல, ரெக்கார்ட் பிரேக்கிங் ஓப்பனிங் வரும். ஸோ இந்த பிளானிங், இந்த இது தான் நம்ம பார்க்குற அந்த படத்தில் இருக்கிற அந்த ஃபேன் பாய் மூமெண்ட்டுக்கான ரெஸ்பான்ஸாக பார்க்குறேன். இந்த ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, திரையரங்கு மத்தியில் ரெஸ்பான்ஸு, ஆடியன்ஸ் மத்தியில் ரெஸ்பான்ஸு, இவ்வளோ அட்வான்ஸ் புக்கிங் வரணும்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, அந்த ஃபேன் பாய் மூமெண்ட்டை அந்த படம் வந்து கிரியேட் பண்ணது தான். ஆதிக் ரவிச்சந்திரன் அழகாக அதை வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் கிரியேட் பண்ணதோடு தான் இவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு உருவாக்கிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், அந்த டீசராக பார்க்கும்போது அவருடைய லுக்ஸ் ஆக்சுவலி நம்ம பல இடங்களில் வந்து ஒரு முன்னாடி எல்லாருமே பேசியிருக்காங்க, அஜித் சார் அந்த பழைய லுக்கில் பார்க்க முடியலன்னு. திடீர்னு கோட்டு சூட்டு போட்டு நடந்து வராரு, பில்லா படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒரு லுக் சேஞ்ச் எல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? நல்லா, அதாவது அவர் அதுக்காக உடம்பை வருத்தி, இன்ஃபேக்ட் உடம்பு குறைக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை. ஓகே, உங்களை மாதிரி ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக உடம்பு வரத்துக்கு முன்னாடி வரையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஒரு ஏஜ் பிறகுல உடம்பு குறைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் டயட் பண்ணணும், பயங்கரமாக டயட் பண்ணணும், உங்களுடைய வாழ்க்கையுடைய ரெகுலர் ப்ராக்டிஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு நீங்கள் குறைச்சா தான் உடம்பு குறையும். ஆமாம், உடம்பு ஏறுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது அவ்வளோ அதாவது அவர் நினச்சிருந்தா வேண்டாம், நான் இந்த இருக்கிற கரண்ட் லுக்லேயே நடிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இல்லை, இந்த கேரக்டருக்காக நான் வந்து வருத்திக்கிறேன், உடம்பை குறைச்சிக்கிறேன்னு சொன்னதோடு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு வந்திருக்கு. அவர் லுக்கே வந்து ரொம்ப அசத்துது நம்மளை பார்த்துட்டுனா. நம்மளுக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு அசத்தெல்லாம் இருக்குல்ல, எப்படிடா இப்படி இருக்காரு, எப்படி இவ்வளோ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பில்லா லுக்கில் இருக்காரு, எப்படி வந்து மங்காத்தா லுக்கில் இருக்காரு, அப்படிலாம் வந்துட்டாரே அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணமே அவர் அந்த அஜித் சார் போட்ட உழைப்பு. அதுக்காக அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு, தன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இவ்வளோ அழகாக அந்த கேரக்டருக்காக அவர் வந்து தன்னோட உடலை மாற்றி லுக்கை மாற்றி வந்ததோடு தான் நம்ம இவ்வளோ பெருசாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஒரு ஆக்டராக அவர் வந்து ரொம்ப கமிட்டடாக இந்த ரோல்ஸ்க்காக வந்ததோடு தான் இந்த ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் பேனர் தான். அவங்களோட படங்கள் பேன் இண்டியா லெவலில் எப்போவுமே மார்க்கெட்டிங் பண்ணப்படும். ஸோ குட் பேட் அக்லி அவங்க எந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். பேன் இண்டியா ரீச் இந்த படத்துக்கு கிடைக்கும். பேன் இண்டியா ரீச் கஷ்டம்.
ஏன்னா ப்ரொமோஷன் இல்லாமல் பேன் இண்டியா நீங்கள் பண்ண முடியாது. ஓகே. இது வந்து சவுத்தில் நம்மளுக்கு வந்து பெருசாக எதிர்பார்க்கலாம், ஓவர்சீஸ் எதிர்பார்க்கலாம். இப்போ பேன் இண்டியா அப்படின்னு எடுத்தாலே நீங்கள் வந்து நார்த் இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணிடணும். நார்த் இந்தியா என்பது வந்து ப்ரொமோஷன் இல்லாமல் நார்த் இந்தியாவில் நீங்கள் ரீச்சே பண்ண முடியாது. நீங்கள் பாருங்கள், நார்த் இந்தியாவில் இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாம் இங்கே வந்து அவங்க படங்களை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதாவது தமிழ்நாட்டிலேயே ஒரு கலெக்ஷன் ஒன்று எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இங்கே அதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. இதுக்கு ஆடியோ லான்ச்சே நடக்காது. இந்த படத்துக்கு இந்த ஒரு ஆடியோ லான்ச்சுன்னு ஒரு விழா கூட இருக்காது. அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கூட வைக்க மாட்டாங்க. ஏன்னா அஜித் சாரோட படங்கள் எங்கேயும் நம்ம பார்த்துருக்கோம், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அட் பெஸ்ட் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இன்டர்வியூ கொடுக்கலாம், அதுதான் நடக்குமே தவிர மற்றபடி அஜித் சாரை நம்ம பார்க்க போகிறது இல்லை. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இதை பற்றியும் பேச மாட்டாங்க. அவங்க வந்து அந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு ரெடி இல்லை. ஏன்னா அஜித் சார் எல்லாம் எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு அவங்களும் தயங்கலாம். ஸோ ஓவராலாகவே இந்த படத்தோட ப்ரொமோஷன்ன்றது நம்ம இப்போ பார்க்குறது தான். இப்போ நம்ம பார்த்ததில்ல, பிடிஎஸ் பார்த்தோம், இப்போ பாடல் பார்த்தோம், அடுத்ததாக ஏதாவது விஷுவல் வரும், அதோட படம் வந்துடும், அவ்வளோதான். அஜித் சாருடைய பாலிசி அதுதான். என் படம் வந்து பேசிட்டோம், நானாக வந்து உட்காந்துட்டு நான் இந்த படத்தை பற்றி எந்த விஷயம் ப்ரொமோஷனும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் முடிவு எடுத்துட்டாரு. அது இப்போது பல வருஷம் முன்னாடி எடுத்த முடிவு அப்படியே தான் கண்டினியூ பண்ணுவார். இப்போதைக்கு அவர் வந்து இந்த படம் ரிலீஸ் அப்போ இங்கே இந்தியாவில் இருப்பாருன்னே தெரியாது நம்மளுக்கு. அதனால் வந்து இந்த ப்ரொமோஷன்ன்றது இந்த படத்தை பற்றியும் பேன் இண்டியாலாம் நம்ம எதிர்பார்க்காம சவுத்தில் ஹைப் பெருசாக வந்திருக்கு. பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பெருசாக ரிலீஸ் பண்ணுறாங்க. படமே ஹைப்பில் வந்துட்டுருக்கு. அதாவது நான் சொல்கிறது படமே ப்ரொமோஷன் ஆகிடுச்சு. ஆமாம், படத்தினுடைய ப்ரொமோஷனல் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொமோஷன் ஆகிடுச்சு. அப்போ என்னத்துக்கு ஃபர்தராக அவங்க எதுவும் பண்ணணும்? அது பட் நேராக படம் வந்து சவுத் இந்தியாவில் மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணோம், ஓவர்சீஸில் மிகப்பெரிய வசூல் சாதனை படம் தான் எதிர்பார்க்குறேன். நைஸ் சார். அண்ட் ஏகே அவரை பொறுத்த வரைக்கும் வர இன்னொரு நியூஸ் எல்லாம் என்னவா இருக்குன்னா, ஓகேப்பா அவ்வளோதான் குட் பேட் எங்களுக்கு அப்புறம் என்ன படம் பார்க்கும்போது ஒரு பக்கம் தனுஷ் சார் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கார்த்திக் சுப்ராஜ் சார் இருக்கிறாங்க. எதை ஃபைனலைஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரியான நியூஸ் வந்து ட்விட்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்போவுமே சோஷியல் மீடியாவில் ஒரு ஹைப் இருக்கும். இது உண்மையா சார் தனுஷ் சார்? இல்லை, இது நீங்கள் தான் சொன்னீங்களே, இந்த ஒரு சைடில் வந்து தனுஷ் சார்னு சொல்கிறாங்க, இன்னொரு சைடில் கார்த்திக் சுப்ராஜ் சார் சொல்கிறாங்கன்னு. இது நம்ம எதுவுமே நம்மளால் அஃபிஷியலாக சொல்ல முடியாது. என்ன காரணம்னா அஜித் சாருடைய பாலிசி அப்படி கிடையாது. அஜித் சார் வந்து கிளியர் கட்டாக இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும், இப்போதைக்கு ஹோல் ஃபோக்கஸ் ஆடியன்ஸ் எல்லாம் இதை பற்றி தான் பேசணும். இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு டக்குன்னு அந்த அடுத்த படம் யாரு அப்படின்றத அவர் முடிவு பண்ணுவார். இந்நேரம் அவர் ஒரு டிசைட் பண்ணியிருக்கலாம், பட் அவர் யாருன்றது வந்து அப்புறம் தான் சொல்லுவாங்க, உடனே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸும் ஃபைனலைஸ் ஆகணும். யார் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்? நம்ம ஒன்றும் டேரக்டர் மட்டும் பேசிகிட்டு இருக்கோம்ல, யார் ப்ரொடக்ஷன் ஹவுஸாக வரப்போகிறாங்க, அவங்களுக்குள்ள இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்துருச்சா, இதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நம்மளா குத்து மதிப்பாக ஒன்று சொல்லிட்டு இவர் வந்து பேசினார், அவர் டைரக்ட் பண்ண போகிறார், அக்டோபர்ல ஷூட்டிங் போகிறாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அஜித் சார் அடுத்த படம் கண்டிப்பாக ஆரம்பிப்பார், அது வந்து கிளியர் கட்டாக இருக்காங்க. அக்டோபரில் ஒரு படம் ஷூட்டிங் போகணுன்றதுல கிளியராக இருக்காங்க. ஆனால் யார் ப்ரொடியூசரு, யார் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாங்க, இது எல்லாமே யாருக்குமே எந்த கிளாரிட்டியும் கிடையாது. அவங்க டீமில் அதான் சொல்லுவாங்க, எதுவுமே ஃபைனலாக நாங்கள் சொல்கிற வரையும் நீங்கள் எதுவும் அசீவ் பண்ணிக்காதீங்க, எல்லாமே சார் கடைசியில் சொல்லுவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. என்னுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, இந்த படத்தினுடைய ரெஸ்பான்ஸ் பிறகு தான் நம்மளுக்கு தெரியும். ஆமாம், மிகப்பெரிய ரெஸ்பான்ஸாக இருந்து வச்சிங்களேன், 100% ஆதிக் ரவிச்சந்தர் தான் என்னுடைய பாயிண்ட். ஓகே, இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு மிக பெருசாக இருக்குது. கண்டென்ட் வந்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியும் எவ்வளோ பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி. இப்போதைக்கு ஓப்பனிங் வெற்றின்றது கேரண்டி. ஓப்பனிங் வெற்றி என்ன அர்த்தம்? ஓப்பனிங் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் வந்து பட்டைய கலப்போம். அப்போ அது பிறகு இந்த படம் எவ்வளோ பெருசாக பண்ண போகுதுன்றது கண்டென்ட்டை பொறுத்து இருக்குது. கண்டென்ட் எந்த அளவு மக்களை போய் ரீச் ஆகிருக்கு, இன்னும் பெரிய பிளாக் பஸ்ட்டாக மாறப்போகுதுன்னு அது நடந்துருச்சு வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அஜித் சார் என்ன சொல்லுவார், ஏற்கனவே வந்து ஆதிக்கிட்ட பேசி வச்சுருந்துருப்பார், அடுத்து ஏதாவது கதை என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கு நீயே பண்ணுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒருவேளை சேம் மைத்ரி மூவிஸை சொல்லலாம், நாங்களே பண்ணுறோம் அடுத்த படத்தைன்னு கேட்டிருக்கலாம். அவங்க என்ன சொல்லியிருப்பாரு, அடுத்த படத்தை அர்த்தமாக பேசிக்கலாம், ரிலீஸ் பிறகு பேசிக்கலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ எல்லாமே குட் பேட் அக்லி ரிலீஸ் பிறகு தான் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வர்றது எதுவுமே என்னால் உண்மையாக 100% இதுதான் நடக்க போகுதுன்னு கேரண்டியாக சொல்ல முடியாது. கண்டிப்பாக சார், நிறையா விஷயங்கள் பேசணும். தமிழ் சினிமாவோட இப்போ இருக்கிற நிலைமையாக இருக்கட்டும், இல்லை திரைப்படங்களுடைய நிலைமையாக இருக்கட்டும், எல்லாமே பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். வெல்கம்.